Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Cry over spilled milk. அப்படின்னா ஸ்பில்டு மில்க்னா கீழே சிந்திடுச்சு பால் பால் கீழே ஊத்துச்சு அது மேலே அது குறித்து அழுதல் கிரை சத்தம் போடுதல் அழுதல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க்குங்கிறத நெகட்டிவாக தான் இதை பயன்படுத்துவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் சொல்லலாம். இட்ஸ் நோ யூஸ் கிரைங் ஓவர் ஸ்பில்டு மில்க். இப்போ காரியம் நடந்த பிறகு இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அது முடிஞ்சு போச்சு, இப்போ அதை அழுது என்ன பிரயோஜனம். நம்ம தமிழில் இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறான் அதனால நோ யூஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அதுபோல் கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். இப்போ அழுவுறதுனால என்ன பிரயோஜனம், அது நடந்து முடிஞ்சு போச்சு. It's something being upset about something that has already happened and cannot be changed, cannot be revoked back. முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, இப்போ அதை குறித்து நினைச்சு வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் ப்ளீஸ் டோன்ட் கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் என்று பயன்படுத்துவார்கள்.